சோ சங்கீதா விளையாட்டு இருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் இந்த ரவுண்ட்ல. ஓகே. அப்படி மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க கூட ஃப்ரீஸ்ல இருக்காங்க. பார்க்கலாமா இப்போ? பார்க்கலாம். பேரண்ட் C and child 4 கரெக்டான மேட்சா இல்லையா பார்க்கலாம். போச்சு, இது கூட போச்சு. கொடுத்துடுங்க இன்னொரு 10,000. சோ இந்த ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்ச அந்த 20,000 நீங்க கொடுத்துட்டீங்க. only அந்த 50,000 அட்வான்ஸ் அமௌண்ட் தான் உங்ககிட்ட இருக்கு. ஆமா. சோ செகண்ட் கேஸ் இப்ப அமௌண்ட் ஒண்ணும் கிடையாது. நான் அந்த பேரண்ட்ஸ் கூட கூப்பிடுறேன் ஒரு தடவை. செகண்ட் ட்ரையல்ஸ் பண்ணுங்க. ஓகே. உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஆமா ஆமா பண்ணியா. ஓகே. சோ பேரண்ட்ஸ் வாங்க. Okay, now I feel B is 2. ஓகே, B ஓட குழந்தை அம்மா கிட்ட போயிடுங்கம்மா. ஐயோ கரெக்ட். செகண்ட் ட்ரை கரெக்ட். நமக்கு இந்த பணம் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். And parent C should be number 1. parent C ஓட குழந்தை போங்கம்மா அம்மா கிட்ட. ஐயோ செகண்ட் டைம் ரைட். ரெண்டுமே செகண்ட் டைம் ரைட். உங்களால 10,000 போச்சு. 20,000 போச்சு. பிளஸ் ஒரு 10,000 கையில இருந்து போச்சு. 30,000 நஷ்டம். சொல்லுங்க. என் பேர் சௌமியா, என் பையன் பேர் ஆதித்யா, மடிப்பாக்கத்துல இருந்து வரோம். ஓகே, நீங்க? என் பேர் சித்ரா, என் பையன் பேர் தர்ஷன், நாங்கள் போரூர்ல இருந்து வரோம். ஓகே, சித்ராண்ணா ஏதாவது பாட்டு ஏதாவது பாடுவீங்களா? தெரியும் இல்லையா, சங்கீதாவோட ஹஸ்பண்ட் நல்ல சிங்கர். சோ இப்போ சங்கீதா கூட நல்ல பாட்டு பாடுறாங்க. அப்படியா? ஆமா, நாங்க கேட்டோம். உங்க வீட்டு பக்கத்துல இருந்து போகும்போது நல்ல ஒரு குரல் கேட்டுது. நீங்க தானே? இல்ல இல்ல, ஏதாவது வீட்டுல ஏதாவது பாட்டு ஓடி இருக்கும். சான்ஸே இல்ல. நீங்க ஏதாவது பாட்டு கேட்டிருந்ததுன்னா நான் வேணா சொல்லிருப்பேன் அது நானுன்னு. ஆனா நல்ல பாட்டு நீங்க சொன்னீங்களா, கண்டிப்பா அது நான் கிடையாது. 200%. என் ஹஸ்பண்ட் சொல்லி அனுப்புவார், இந்த பாருமா எங்கேயாவது போவேன், உன் பேர் சங்கீதா, பாரு நீ பேசுற உன் குரல் ரொம்ப நல்லா இருக்கும், உங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு சிங்கர், எங்களுக்காக ஒரு பாட்டு பாடினா அதெல்லாம் நம்பி நீ பாடிடாத, ரொம்ப மோசம், யூஆர் டெரிபிள் when it comes to singing. ஸோ அதை நீ மைண்ட்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஏத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி யூ பிஹேவ். வெரி பேட், வெரி பேட். எப்படி இப்படி வீட்லயே? ஏன்னா அவர் வந்து சொல்றாரு, எல்லாரும் வந்து ஏன்பா நீ இவ்வளவு நல்லா பாடுற, உன் பொண்டாட்டி கொஞ்சமாவது ஸ்ருதின்னு அது சொல்லி கொடுக்க கூடாதுன்னு அவர் அசிங்கமா கேக்குறாங்களாம். அதனாலதான் பேர்லயே வச்சிருக்கீங்க சங்கீதான்னு சொல்லிட்டு. அப்படி சொல்றது தானே? அதான் சார், பேர்ல மட்டும்தான் சங்கீதான்னு அண்டர்லைன் பண்ணி சொல்றவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க பாடல, ஆனா அவங்க நடிக்கிறாங்க. ஆமா, நடிக்கிறாரு. அவங்க நடிக்கிறாரு, அப்புறம் மியூசிக் டைரக்ஷன் பண்றாரு. ஆமா, சிங்கிங் எவ்ரிதிங். சோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ட்ரைனிங் கொடுத்தீங்களா? ஆக்டிங்ல ட்ரைனிங்லாம் கிடையாது. பட் ஆனா பயங்கரமா கலாய்ப்பேன் அவரு. அப்படியா? ஆமா ஆமா, ஏதாவது பண்ணாருன்னா பயங்கரமா கலாட்டா பண்ணுவேன். அண்ட் அவரும் பயங்கரமா கலாட்டா பண்ணுவாரு. அவர் வந்து என்ன பெருசா நீ நடிச்சிட்டேன்னு உன்னை எல்லாரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஒரு பெரிய நடிகைன்லாம் அப்படிலாம் பயங்கரமா, நீ ஒரு பழம்பெரும் நடிகை இப்படிலாம் கலாட்டா பண்ணுவாரு. And actually more than husband and wife, we're more good friends. So we like criticizing each other because it is healthy. நம்ம வந்து நம்மளே அறியாம அப்படியே ஒரு மேல போய் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருப்போம். It helps us to be normal. Okay. So வீட்ல அப்படி பார்த்தா சும்மா ரெண்டு பேரும் ஒருத்தர் புகழவே மாட்டோம். மட்டம் தட்டிக்கிட்டே இருப்போம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன பெருசா பண்ணிருக்கீங்க, நீ என்ன பெரிய நடிச்சிருக்க, நீயும் டப்பா தான் நானும் டப்பா தான். It will be like that. So it's like fun. I enjoy being like that. உண்மையா எல்லாம் பேசிட்டீங்க. ஓகே, so thank you so much. ஜீன்ஸ் ஷோக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஜீன்ஸ் பார்த்துட்டே இருங்க, ஜீ தமிழ் பார்த்துட்டே இருங்க. Thank you. Bye bye.